ரொம்ப நல்லா கபடி விளையாடுறமா. நேத்து ஒரு பொண்ணு விளையாட்டு திறமை பத்தி ரொம்ப பெருமையா பேசினாங்கல்ல. அந்த பொண்ணு பேரு நூர்ஜஹான் சார். ஆமா, நூர்ஜஹான். அந்த நூர்ஜஹான் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே தோணுச்சு, கபடியில இவ்வளோ திறமையா இருக்கிற உன்னை ஒரு நேஷனல் பிளேயர் ஆக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். அதனால உனக்கு என் கம்பெனி சார்பா ஸ்பான்சர் பண்ணலான்னு இருக்கேன். ஐயா, அப்பா பான்சர்னா என்னங்கய்யா? ரங்கநாயகி, அது பான்சர் இல்ல, ஸ்பான்சர். அப்படிதானங்கய்யா? அப்படின்னா பண உதவி பண்றது. புரியலையா? எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? சில பசங்க நல்லா படிப்பாங்க, அவங்க குடும்பத்துல வறுமை இருக்கிறதுனால மேல படிக்க வைக்க முடியாது. அதே மாதிரிதான் சில பசங்க நல்ல திறமையோட விளையாடுவாங்க, அவங்களுக்கு தேசிய விளையாட்டெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போக முடியாது. காரணம், அவங்க வீட்டுல பார்த்தனா போதுமான வருமானம் இருக்காது. ஐயா மாதிரி பணக்காரங்க அந்த மாதிரி பசங்களுக்கெல்லாம் உதவி பண்ணி மேல கொண்டு வருவாங்க. ஆமா, அதுக்கு பேர் தான் ஸ்பான்சர்னு சொல்லுவாங்க. அப்படிங்களா ஐயா? ஐயா சரியா சொன்னாங்களா? ஆமாமா தரணி, உன்னை நேஷனல் பிளேயர் ஆக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. ரொம்ப ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி சார். கண்டிப்பா நான் உன்னை பெரிய ஆள் ஆக்குவேன். உனக்கு மட்டும் இல்ல, உன் குடும்பத்துக்கே ஹெல்ப் பண்றேன். உங்க அப்பா இப்ப உயிரோட இருந்தா உங்க குடும்பத்தை எந்த அளவுக்கு நல்ல விதமா பார்த்திருப்பாரோ, உங்க தேவையெல்லாம் எப்படி நிறைவேற்றி வச்சிருப்பாரோ, அது அத்தனையும் நான் உங்க அப்பா இடத்துல இருந்து நிறைவேற்றி வைக்கிறேம்மா. தரணி, நான் சென்னைக்கு போனதும் என் ஆபீஸ் மேனேஜர் கிட்ட பேசி ஸ்பான்சர் விஷயமா உன்னை நேரில் சந்திக்க சொல்றேன். சரிங்க சார். சரிங்கம்மா, நான் கிளம்புறேன். வாங்க சார். ரொம்ப நன்றி சார். வரமா. வரேன். நன்றி சார்.